இன்றைய தியானம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. உபாகமம் 32:11-12. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி ஒரு கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாத்து பராமரித்து போஷித்து அவைகளை தன்னிச்சையாக பறக்க செய்கிற நிமிடம் வரைக்கும் தன்னுடைய செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறதோ, அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 12 கோத்திரத்தை மிகவும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து எல்லா தீங்குக்கும் நாச மோசங்களுக்கும் விலக்கி கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தி அவர்களை ஆதரித்து வந்தார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமெனக்கன்மார்ந்தவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த வசனத்தின் படி கர்த்தர் ஒருவரே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தி வந்திருப்பார் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லி இந்த வசனத்தை முத்தமிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரியமானவர்களே, யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மிக தெளிவாய் கர்த்தர் சொல்கிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆமெனக்கன்மார்ந்தவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை இப்படியாக கர்த்தர் பராமரித்திருக்கிறார், போஷித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், சுமந்து வந்திருக்கிறார். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படியாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று வாசித்த வசனங்களிலே பிரியமானவர்களே, கழுகு போல பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நம்முடைய சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்று சொன்னவர் இந்நாள் வரைக்கும் திருச்சபைகளை பொறுப்பேற்று நடத்துகிற ஊழியர்களை, திருச்சபைகளில் காணப்படுகிறதான 5 வகை ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தலர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிமார்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார், காத்து தப்ப பண்ணியிருக்கிறார், கடந்து வந்து விடுவித்திருக்கிறார். அவர்தான் இந்நாள் வரைக்கும் நம்மையும் உலகம் அனைத்துள்ள எல்லா சபையில் உள்ள மக்களையும் காத்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர் சொல்கிறார், புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் என்று சொல்கிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவு நெருக்கம் வரட்டும், எவ்வளவு போராட்டம் வரட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், சோர்ந்து போகாதீங்க. அவர் வாக்கு கொடுத்தால் அப்படியே உங்களை சுமந்து கொண்டு, கழுகை போல சுமந்து கொண்டு, பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை காத்து தப்ப பண்ணி கடந்து வந்து விடுவிப்பார். அது அவருடைய வேலை. பிரியமானவர்களே, நம்ம முழுவதுமாக அவருடைய கைக்குள்ளே இருக்க வேண்டும். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் படுகிற எல்லா நெருக்கத்திலும் உங்களுக்காக நானும் நெருக்கப்படுகிறேன். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று அந்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தூக்கி சுமந்து அவர்தாமே வழி நடத்தும்படிக்கு இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தகப்பனே, உபாகம் 32:11-12 படி கர்த்தரே எங்களை தூக்கி சுமப்பீராக, கர்த்தரே எங்களை வழி நடத்துவீராக. அந்நிய தேவர்கள் எங்களோடு கூட இருக்க வேண்டாம் ஆண்டவரே, தயவு செய்து நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
எங்களுக்கு வேண்டிய எல்லாமாய் நீரே இருமப்பா. நாங்கள் பலவீனப்படும் பொழுது, நாங்கள் ஆண்டவரை சோர்ந்து போகும் பொழுது கர்த்தருடைய புது பலனை எங்களுக்கு கொடுத்து எங்களை உயர எழும்பி பறக்க செய்வீராக. சோர்ந்து போகாமல், இளைப்படையாமல், கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நாங்கள் பலப்பட்டு எப்பொழுதும் கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை தாரும் என்று வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு நீர் அப்படியே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.